வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா தரமான ஐஸ். என்னண்ணா ஐஸு இப்படி வந்துருங்க, நல்லுக்கு வந்துருங்க. ஃபுல்லாக வெயில் அடிக்குதுண்ணா. இந்த ஐஸ் எடுங்கண்ணா, எப்படின்னு பார்க்கலாம். தரமான ஐஸு ஐஸ் இதெல்லாம் வில்லேஜில் பார்க்கலாம். எடுங்கண்ணா ஐஸ் எடுத்தேன். ஒரே கலர் தான் இருக்குதா? முன்னெல்லாம் கலர் கலராக எடுத்துன்னு வருவீங்க. ஆமாம். அப்புறம் டேஸ்டாக இருக்கும். 10 ரூபா தான். ஏய் வாங்கடா, வாங்கிக்கடா. நீங்கெல்லாம் எவ்வளோ ஐஸ்ண்ணா விற்கிறீங்க நீங்கள்? 200 ஐஸ் வித்துடுறீங்களா? விற்கணும். 600 ரூபா தான் வருமே. 200 ஐஸ் விற்றா தான், இல்லைன்னா இல்லை. எப்போ ஐஸ் எல்லாம் ஏதோ எங்கனாலும் முடிஞ்சது. 10 ஐஸுக்கு ஐஸ். நான் விளாக் எடுக்கிறேன்னு தெரிஞ்சு அங்கே நிறுத்திட்டானுங்க 2 பேர் வண்டியை. வரமாட்டானுங்க. அபி காசு குத்துற. அபி சசி ஐஸ் சாப்பிட்டு எப்படின்னு சொல்றா? சாப்பிட்டு சொல்றா. மம்மிக்கு சொல்ல மாட்டான். வியாபாரமே இதுதான். சரி. 500 சாப்பிட்டீங்களா இல்லையாண்ணா நீங்க? காலையில் ஒரு வேளை சாப்பாடு அவ்வளோதான். போகிற இடத்துல தண்ணி 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 குடிக்கிறீங்களா? எல்லாம் வாங்கினா சாப்பிடுவீங்க? அப்படி இல்லை எங்கன்னா போகிறதால தண்ணி கேட்கத்தால அதை கூழுக்குது நாங்கள் கொடுப்போம். வேறு எதோ கறிக்கோள் சோறுனா கூட பொடிச்சு அவுக்குருவீங்க. சரிண்ணா. முன்னாடி நீ தானே போடு. சரிண்ணா, பத்திரமா போங்க. அபி எப்படிடா இது அப்படி இந்த ஐஸை? எவ்வளோ ஆகுதா? கம்மியாக இருக்குதா? ஆகுதாடா? எவ்வளோ ஆகுது? மச்சான், நீ வந்து இந்த சேமியா சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆகுது? இது நான் சாப்பிட்டு 1 வருஷம் ஆகுது மக்களே. இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஆமாம். சென்னையில் இந்த சேமியா ஐஸே கிடைக்காது. ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். என்ன மச்சான்?